வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் மிக முக்கியமான கட்சி. தேமுதிக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை தொடர்ந்து திமுகவின் கூட்டணியின் முக்கிய அங்கமாயிருக்கும் விசிகாவும் ஒரு ராஜ்யசபா சீட்டை கைப்பற்ற களத்தில் குதிச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. 10 சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டு விசிகா நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழல்ல திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மும்முரமாக நடத்தப்பட்டு வருது. ஏற்கனவே தவாக, ஐயுஎம்எல், மாமக, முக்குளத்தோர் புலிப்படை, தமிழ் முன் அன்சாரி, கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்டது. அதேபோல மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே தொகுதி பங்கீடு முடிவடைந்து விட்டதா விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றாங்க. நாளை விசிகாவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்க இருக்கு. கடந்த சட்டசபை தேர்தலில் விசிகாவுக்கு 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 4 தொகுதிகளில் விசிகா வென்றது. இம்முறை விசிகா இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருது. இதனிடையே ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் தொடங்கியிருக்கு. திமுகவுக்கு 4 ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என்பதால தேமுதிக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு சீட் ஒதுக்கிட இருப்பதா தகவல் கிடைச்சிருக்கு. இதனால விசிகாவும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு நெருக்கடி கொடுப்பதா தயாராகியிருக்கு. திமுகவோட கொள்கை ரீதியா விசிகா துணை நிற்பதால திமுக தலைமையும் அவர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்க ஆலோசித்து வராங்களாம். அதே போல வட மாவட்டங்கள்ல விசிகா கட்டமைப்பு ரீதியாகவும் வலுவா இருக்கு. இதன் காரணமா 10 சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டை கைப்பற்ற திருமாவளவனுக்கு அக்கட்சியினரும் அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனால் திமுக தலைமையோ விசிகாவுக்கு 8 சீட்கள் கொடுக்க முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஒருவேளை ராஜ்யசபா சீட்டுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டா அது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினோட ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. ஆனால் ராஜ்யசபா சீட் உடனடியாக வழங்கப்படுமா என்பதும் சந்தேகம்தான். ஏனென்றால் திருச்சி சிவா மற்றும் என்ஆர் இளங்கோ இருவரையும் மீண்டும் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப திமுக முடிவு செஞ்சிருக்கு. இதனால் அடுத்த ராஜ்யசபா தேர்தலில் விசிகாவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் விசிகா தொண்டர்கள் அதிக ஆர்வத்தோட தொகுதி பங்கீட்டை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்காங்க. மேலும் தங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறிவிடுவோம். மேலும் ராமதாஸை கூட்டணிக்குள் இழுத்தால் அப்போதும் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிவிடுவோம் என ஸ்டாலினுக்கு திருமாவளவன் எச்சரிக்கை விட்டதாக தற்போது தகவல்கள் போய்கொண்டிருக்கு. இனி வரும் காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.